தன்னை வந்துட்டாலே எனக்கு அப்படியே அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம். எல்லா மைக் செட்லேயும் கொஞ்சம் சுமாராக இருந்தால் தான் நான் பேசுவேன். நல்ல மைக் செட்டுகளை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் எத்தனையோ நல்ல மைக் செட்டுகளை சந்தித்தால் அதிலே ஒரு மைக் செட்னா கோயிலாங்குளம் இருப்பு பெருநாளி முத்து முத்து. நன்றி அண்ணன். சூப்பர் 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 மைக் செட்டு அருமை. என்னடா கக்கூசுலேருந்து கைதட்டுற மாதிரி கேட்குது. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான பாசத்தை நெஞ்சில் சுமந்து இந்த தமிழுடைய கலைகளை பூரா வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற வீரமலைந்த மண்ணு விளைந்த கோயிலாங்குளத்துக்கு வருகை தந்த என் அன்பு உயிர் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த நாடகத்தை பார்க்க வரும்போது பாய் எடுத்துட்டு வராமல் தரையில் உட்கார்ந்துருக்கும் தாய்மார்களுக்கு பூரா ஏத்த அன்னைக்கு பாய் கிடைக்கலையா நினச்சி வந்துருப்போம். ஒவ்வொரு பொம்பளையும் அவள் எடுத்துகிட்டு வருவா, அவள் வாயில் நம்ம ஏறி உட்கார உண்டு. கடைசியில் எல்லாம் வெறும் குண்டியில் உட்காரியா என்கிட்ட உட்காந்து போயிருங்க. ஏன்னா கூட்டம் இல்லாத காரணம் என்னம்னா வடமாடு நடத்துனீங்க. இந்த வடமாடு மாடு பிடிச்ச ஆளுகள்லாம் அதில் இருக்கீங்களா? தம்பி மணிக்கொட்டரை ஒடிச்சே விடுவேன். நீ பிடிச்சிட்டாலும் மாடு அப்படியே சாணி ஓட்டுனுன்ற வீட்டில் உள்ள பசுமாட்டை பிடிச்சிருப்பேன். ஏன்னா உலக நாட்டுக்கே வீரத்தை பயங்காட்டினவன் யாருன்னா தமிழந்தேன். இன்னைக்கு பாச்ச மாடு வரும்போது அதை பயப்படாமல் பிடிக்கக்கூடிய ஒரே ஒரு வீரன்னா தமிழ்நாட்டுக்காரன் தான். இது ஏன் அவசரப்படுற? அதே மாதிரி அடுத்தவன் நல்லா வாழ்ந்தாலும் செய்வனை வைக்கிறவன் தமிழ்நாட்டுக்காரன் தான். இப்போ கைதட்டு நோனி மைனே கைதட்டு. இங்கே வாரு, எங்கள் அக்காவில் நிறைய வேதனைப்பட்டிருப்பேன். பூரா காசு வெட்டு மண்ணை வாரி தூத்து. எங்கள் ஊரில் நடந்தது தெரியாதவங்களுக்கு 2 ஒம்பளையே தண்ணி குடிக்க போன ஒம்பளைகளுக்கு சண்டை மசுத்தை பிடிச்சி சண்டை ஓட்டு அதில் ஒரு முண்டை ஒட்டு மசுறு வச்சுருந்துருக்கா. ஐயா மட்டாரும் திருவிழாயில் மூக்காந்தல்ல அடிச்சு இதுக்கு ஏன் டிசன் அடிக்க நான் சத்தியகர்த்தியா இருங்க ப்ரோ. கடைசியில் 2 ஒம்பளையும் சத்தியம் பண்ணி ஆகி ஊய்ந்து பக்கத்து வீட்டுக்காரன் வட்டிக்கு வாங்கி வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன். ஐயா அவன் ஒரு லோடு எம்சாண்டை அடிச்சு வச்சுருந்தேன். இதை தூத்துறாள் 2 பேரும். நீ பாடையில் ஓக பொடுக்குன்னு ஓகன்னு தூத்தி முண்டே அவங்க வாசலில் கொண்டு போயிட்டாள் எம்சாண்டே. கடைசியில் எம்சாண்டு இல்லாமல் கம்மா மண்ணை அள்ளி பூசினே இன்னைக்கு செவரு புலந்தாக்கல நடக்கும். இது ஒரு ஜோக்குன்னு சிரிக்கிறிய வர வைக்கலாமா? ஆனால் இந்த ஜோக்குன்னு நீ சொல்கிறவாரு நீ மூடு. ஆனால் பெட்டியார் எனக்கு மண்டை எப்படி இருக்குமாடா அந்த ஊர்ல. ஏய் உனக்கு இது தேவை கேட்டாங்களா? ஆனால் நீ கூட ஒரு சாடைக்கு ரஜினிகாந்துக்கு டூப் போடுற ஆள் மாதிரி இருக்க. இந்த இருக்கேன் பாரு மிருதங்காரன் கழுத்திருப்பேன் கோழியை தீபாவளிக்கு மாட்டிட்டு இருப்பாங்க பாரு. அள்ளிட்டானதா அள்ளி. ஏன்னா நான் அந்த கோமாளித்தனத்துக்காகத்தான் ஊரெல்லாம் பேசுவேன். ஆனால் இவர்களை மாதிரி உள்ள கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கோயிலாங்குளத்தில் உள்ள உங்களை அத்தனை பேர் பாதத்துக்கு எம்கேஆர் நன்றி சொல்கிறேன். உங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஆத்தா. உண்மை அதேன். திறமையுள்ள நடிகனா திறமையுள்ள பாச்சா மாடோ எந்த ஊர்லேயும் போய் விளையாண்டுட்டு வந்துடும். ஆனால் நல்ல திறமைமிக்க நாடக கலைஞர்களும் இன்னும் எத்தனையோ நடிகர் சங்கத்தில் இருக்காங்க. அதற்கு உதாரணம் இங்கே இருக்கின்ற இந்த 4 மகான்களை நான் வணங்குகிறேன். கோயிலாங்குளம் முத்துர்லாண்டி ஆசிரியர் பெருந்தகையாத்தான் எல்லாத்துக்கும் தெரியும். நல்லா பாட்டுக்காரன் எங்கள் அண்ணன். அப்படியே கொட்டையை ஏற்றி பாடு. எந்த கோட்டையை? தாவ கோட்டையை இருப்பா. ஒட்டைகளை ஏற்றி அப்படி பாடினான்னா அப்படியே அதுதான் கும்மி ஓடிச்சாக்க. இப்போ முளைப்பாரி அப்படி வளர்ந்துருக்கும். இருக்கியா? ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வா. ஏன்னா நல்ல கலைஞர். என்னத்தா மழை பெய்தா? ஐயா அப்போ சரி வராது, காசை வாங்கணுமே. பாட்டு பாடிக்குவோம். முத்துலாண்டி வளர்த்தனால தென்னாட்டிலே பெரும் சிங்கம் பண்ற தேவர் யாருங்க மாமா? அவருடைய பேரை சொல்லும் போமா. நம்ம சாலிய மைதானம் புதுக்கோட்டை போமா வாமா. தென்னாட்டிலே பெரும் சிங்கம் பண்ற தேவர் யாருங்க மாமா? அவர் பேரை சொல்லும் போமா. நம்ம கவிதை நகர் கோட்டை மேல தாண்டி போவோம் எல்லாரும் வாமா. சென்று பார்க்க பயணம் ஒண்ணு பசு பொண்ண சுகத்தை தேடு. நம்ம ராமநாதபுரம்
இருக்குது தெரியுமா? முக்குளத்து மூலிகையா வந்த மருந்து மூவாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து. முக்குளத்து மூலிகையா வந்த மருந்து மூவாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து. எக்குளமும் போற்றுகின்ற மரவர் மருந்து. இந்த ராமநாடு வணங்குகின்ற நான மருந்து. நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? சித்தி விளையாட செய்யும் சித்த மருந்து எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மருந்து. சித்தி விளையாட செய்யும் சித்த மருந்து எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மருந்து. எடுகங்கள் பசுபனிலே படரும் மருந்து. எங்க ஆப்ப நாடு போற்றுகின்ற நான மருந்து. நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவ தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? வாங்க 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 வாங்க. இப்படியே பாடலை பாராட்டி இப்படியே முத்து ரேடியோஸ் அவர்கள் சார்பாக அருமை தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எப்ப இடிக்கணும்னு தெரியும் அந்த. அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு வருடமும் முளைப்பாரி திருவிழா ஆரம்பிக்கின்ற பொழுதிலிருந்து இறுதி நாள் வரை நிறைவு நாள் வரை இப்படிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் தேநீர் உபயம் எந்தவித தங்குதடையுமின்றி வழங்கி கொண்டிருப்பவர்கள் கூனா பாண்டித்தேவர் லோடுமென் சங்கம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையிலே அங்கே இருக்கக்கூடியவர்கள் கூனா பாண்டித்தேவர், டி செல்லத்துறை, எம் முருகபாண்டி, டி வடிவேல், எல் பூபதி, பி திருக்கண்ணன், ஆர் மாரி, பி மூர்த்தி, எம் சண்முகத்துறை, வி முரளி, பி திருநாவுக்கரசு என்ற வகையிலே இத்துணை பேர்கள் இருந்தாலும் அவர்கள் சார்பிலே ஒருவர் வந்து பொன்னாடை போற்றி பொன்னாடையை பற்றி செல்லுமாறு மரியாதை செலுத்தப்படுகிறது. பொன்னாடை பற்றி செல்லுமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். பாசத்துக்குரிய அன்பு அத்தான், இந்த கோவிலாங்குளம் கிராமத்தை உலக நாட்டில் உள்ள தமிழனுக்கு பூராம் தெரிய வைத்த குருக்கள் ராஜநடிகர் அத்தான் சத்யேந்திரன் அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். அத்தா, கோயிலாங்குளம் நல்ல கிராமம், இங்கே மேடை ஓட்டிருக்கியே அத்தி, என் ட்ரெஸ் நனைஞ்சிருக்கு. கிராமத்தின் சார்பிலே தேநீர் வழங்கிய உள்ளங்களில் ஒருவருக்கு குணா பாண்டித்தேவர் லோடுமென் சங்கத்தின் அங்கத்தினர் ஒருவருக்கு பொன்னாடை ஒருத்தி கிராமத்தின் சார்பிலே கௌரவிக்கப்பட இருக்கிறது. பக்கம் மழை விழுந்தா என்ன பண்ண முடியும்? மேலே ஏதாவது தார் பாய் போட்டு விடலாம் மேலே.